தனஞ்சய விவர்தினம் தனமுதூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம். நல்ல உள்ளம் உடையவர்களுக்கு சுசாதனம், என்ன பயன் வேண்டுமானாலும் அதை எளிதில் பெற்று கொடுக்கக்கூடிய சாதனம். அபாதனம், இதனால் ஏதாவது கஷ்டம் வருமா? பணம் இருந்தால் கஷ்டம் வரும், திருடர்கள் வருவார்கள். நெல் இருந்தால் எலி வரும் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு. அதுக்கு மேலே நண்பர்கள், கூட இருக்கிற உறவினர்கள்லாம் வந்து கேட்பார்கள். ராஜா வந்து ஒரு பகுதியை கேட்டு வாங்கிட்டு போயிடுவார். அப்போ ஊர் செல்வம் இருந்தால் எல்லாரிடமிருந்தும் துன்பம் வரும். இந்த செல்வம் என்றால் அபாதனம், எந்த கஷ்டத்தையும் ஏற்படுத்தாது. அதற்கும் மேலே எல்லா நலங்களையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அந்த செல்வம் எனக்கு உண்டு. நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் ந மயா கிஞ்சித் ஆர்ஜிதம் அஸ்திமே ஹஸ்திசைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம். நானாக சம்பாதித்த சொத்து என்னிடத்தில் ஒன்றும் கிடையாது. என்னுடைய தகப்பனார் சம்பாதித்து எனக்கு விட்டுட்டு போன சொத்து உண்டானா அதுவும் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு சொத்து உள்ளது. அஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம். என்னுடைய தாத்தா ஒரு பெரிய செல்வம் சேர்த்து வைத்து விட்டு போயிருக்கிறார். என்ன செல்வம்னால், தாத்தான்னு பிரம்மாவுக்கு பெயர். பிதாமகன், பிதாமகன் உலகுக்கே பிதாமகன் தாத்தான்னு பிரம்மா சொல்லப்படுகிறார். அந்த பிரம்மா அஸ்வமேத யாகம் செய்து அந்த யாக குண்டத்திலிருந்து தோன்றிய செல்வம் தேவராஜ பெருமாள் இருக்காரே, அந்த பெருமாள் அஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே, வேழமலைக்கு மேலே பகவான் சேவை சாதிக்கிறாரே, அவர் பைதாமகம் தனம், என்னுடைய தாத்தா சம்பாதித்து வைத்த செல்வம். அந்த செல்வம் இருக்கும் வரை ஒரு நாளும் நீ கேட்கும் செல்வத்தை நான் ஆசைப்பட மாட்டேன் என்று தெரிவிக்கிறார். அப்ப ஆசிரிதர்களுக்காக பகவான் தேரில் இருந்தானே அவன்தான் செல்வம் என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். அப்படி உபாய வேஷத்தோடு பகவான் இருந்தான். அவர் என்னென்ன செய்தார், அந்த தான் சாரதியாக இருக்கும்போது என்ன செய்தார் என்றால், ஆஸ்ருத வாத்சல்ய விவசகா ஆத்மானம் சாரதிம் பார்த்தம் சரதினம் சர்வலோக சாட்சிகம் சகார என்று சுவாமி ராமானுஜர் தெரிவிக்கிறார். கீதை தொடங்கும் போது அவதாரிகையில் தெரிவிக்கிறார், பகவானுக்கு உலகத்துக்கு உதவி செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் எப்போதுமே போகாது. அதைவிட ஒரு பெரிய எண்ணம், உலகத்துக்கு உதவி செய்யணும்னால் தீயவர்களை அழிக்க வேண்டும். அதற்கு எத்தனையோ வழி செய்யலாமே. ஆனால் என்ன செய்தார், ஆஸ்ருத வாத்சல்ய விவசகா, தன்னுடைய பக்தர்களான பாண்டவர்களிடத்தில் அவர்கள் காட்டும் காதலாலே தான் தோற்றுவிட்டார். அதனால் தான் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் தேரோட்டுவதற்கே தயாராகிவிட்டார். சரி, தாழ்ந்த செயல் செய்கிறாரே, அப்ப யாருக்கும் தெரியாமல் பூட்டிய கதவுகளுக்குள்ளே செய்வாரானால் சர்வலோக சாட்சிகம் சகார, உலகனைத்தையும் தன்னை பார்க்கும்படிக்கு பகவான் அந்த காரியத்தை செய்தார். மாயம் அறிபவர் மாயவர் காளன்னி யாவரோ தாயம் செருமுறு நூற்றுவர் மங்க ஓர் ஐவர்க்காய் தேசமுடைய ஓர் சாரதியாய் சென்னு ஐவரை நாசம் செய்திட்ட நல்வார்த்தை அறிந்துமே என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். மாயம் அறிபவர் மாயவர்க்கு ஆளன்னி யாவரோ, பகவான் ஒரு பெரிய மாயம் செய்தார். அதை புரிந்து கொள்கிறீர்கள் என்றால் வேறு யாரையும் தொழவே மாட்டீர்கள், நாராயணனை மட்டும் தொழுவீர்கள். மாயமறிபவர் மாயவர் காளன்னி யாவரோ தாயம் செரும் ஒரு நூத்துவர் மங்க, இவர்கள் சூதாட்டமாடி அந்த செல்வத்தை எல்லாம் பெற்று அந்த கர்வத்தோடு இருந்தார்களே, தாயம் செரும் ஒரு நூற்றுவர் மங்க ஓர் ஐவர்க்காய், ஒரு நூற்றுவர்னு சொன்னார், ஓர் ஐவர்க்காய்னு சொன்னார். என்னன்னால் ரெண்டு பேருக்குமே நிகரானவர்களே கிடையாதான். இவாளை போல தவறான வழியில் சூதாடி வெல்வதற்கு உலகத்தில் வேறு யாரும் இல்லை. அப்ப துரியோதனனை போன்ற தீயவனும் உலகத்தில் கிடையாது, பாண்டவர்களைப் போல நல்லவர்களும் உலகத்தில் கிடையாது. இவன் எத்தனை தவறு செய்தாலும் போனா போறது, கொல்ல வேண்டாம், ராஜ்யம் கிடைச்சா ஒத்துக்கலாம், 10 கிராமம் கிடைச்சா ஒத்துக்கலாம், 5 கிராமம் கிடைச்சா ஒத்துக்கலாம், இவ்வளவு பொறுமையோடு இருக்கார்களே. அப்ப அவர்களும் ஓர் ஐவர்க்காய் அன்னு மாயப்போர் பண்ணி பகவான் தான் செய்தான். அப்ப தாயம் செருமொரு நூத்துவர் மங்க ஓர் ஐவர்க்காய் தேசம் அறிய ஓர் சாரதியாய், தேசமே அறியும்படிக்கு தான் சாரதியாக ஆனார். இந்த பக்கம் 11 அக்ஷௌகிணி சைன்யம், அந்த பக்கம் 7 அக்ஷௌகிணி சைன்யம். இதை வேற சஞ்சயன் பார்த்து திருதராஷ்டிரனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை வேற வியாசர் புத்தகத்தில் எழுதி வைக்கிறார். இன்றளவும் நாம் அனைவரும் பார்க்கிறோம். ஆனால் ஆனந்தமாக தான் சாரதியாக ஆனார். ஏனென்றால் பாண்டவர்களை ஜெயிக்க வைப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். என்னை நம்பி வந்துவிட்டால் அவர்களுக்கு மித்திரன் நண்பன்னாலும் கண்ணன்தான், மந்திரி என்றாலும் கண்ணன்தான், தூதன் என்றாலும் கண்ணன்தான், தேரோட்டி என்றாலும் கண்ணன்தான், படை தளபதி என்றாலும் கண்ணன்தான், வேற யாரும் படையிலே இல்லை. அவர்தான் போரினுடைய பொறுப்பு மொத்தத்தையும் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு தான் நடத்தி வைத்தார். அதனாலே தெரிவிக்கிறார், தேசமறிய ஓர் சாரதியாய்
ஐவரை தான் வெல்வித்தான் என்று ஆழ்வாருடைய எண்ணம். அப்ப ஏன் இதை பிரபலப்படுத்த வேண்டும்? தான் உபாயம், தன்னை அடைவதற்கு தன்னைத்தான் பற்ற வேண்டும்னு பகவானுக்கு காட்ட வேண்டும். அதை காட்டுவதற்கு சரியான காரணம் என்ன, காரியம் என்ன, சமயம் என்ன? தான் எப்போது தேரோட்டியாக எளிமையோடு காட்சி அளிக்கிறாரோ அதை அனைவரும் பார்த்தால்தான் தான் உபாயம் என்று புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக பகவான் செய்தார். அதை ஆழ்வார் தெரிவிக்கிறார். போர்ப்பாகு தான் செய்து ஐவரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகன். போர்ப்பாகு, எல்லா பொறுப்பையும் தானே எடுத்துக்கொண்டார். ஐவரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார்க்கு இவள் சிந்தை துழாய்த்து இசைக்கின்னதே. ஆழ்வாருடைய மனசு அந்த தேர்ப்பாகனாக இருந்தாரே, அந்த தேர்ப்பாகனுக்கு கட்டுப்பட்டு விட்டதான். வியாக்கியாத்தை அழகா தெரிவிக்கிறார். பாகுக்கு கட்டுப்பட்ட பாவை என்று தெரிவித்தார். ஒரு இனிப்பு பண்ணோம்னா வெள்ளப்பாக வைக்கிறோமோ இல்லையோ, வெள்ளப்பாக வச்சு அதில் கடலைப்பாவை, இந்த கடலைப்பருப்பையோ பொரியையோ போட்டு உருண்டை பிடிக்கிறோம் கார்த்திகைக்கு. அதை போல பகவான் வெள்ளப்பாகல்ல, தேர்ப்பாகன். அந்த தேர்ப்பாகனுக்கு கட்டுப்பட்ட பாவை ஆழ்வார் பராங்குஷ நாயகின்னு தெரிவிக்கிறார். அதை போலே ஆழ்வார் கட்டுப்பட்டார். ஏன்? போர்ப்பாக தான் செய்து ஐவரை வெல்வித்த. சுவாமி, தேர் ஓட்டினா ஜெயிச்சிட முடியுமா? அர்ஜுனன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டார், பீமசேனன் எத்தனை பேரை கொன்னார், யுதிஷ்டிரன் என்னமா சேனையை நடத்தியிருப்பார், திருஷ்டத்யும்னன், துருபதன் அனைவரும் தாங்கள் சண்டையிட்டார்கள். இவரிடமோ தான் தேர் ஓட்டி மாயப்போர் தேர்ப்பாகன், போர்ப்பாகு தான் செய்து ஐவரை வெல்வித்த. இவர் தேர் ஓட்டிதனாலேயே ஜெயித்தார்களா என்றால் ஆமா, இவர் ஓட்டினால்தான் ஜெயித்தார்னு சொல்லிட்டார். சித்திரத்தேர் வலவா என்று ஆழ்வாருடைய ஒரு பாசுரம். சித்திரமாக, ரொம்ப ஆச்சரியமாக பகவான் தேர் ஓட்டுவாராம். என்ன செய்வார் என்றால், பீஷ்மரும் அர்ஜுனரும் சண்டையிடுகிறார்கள்னு வச்சுக்கோங்க. பீஷ்மர், அர்ஜுனன் ஏதோ 500 கஜம் தொலைவில் உள்ளான், அங்கு அவனை சென்று அம்பு அடிக்க வேண்டும் என்பதற்காக நன்னா நாணை இழுத்து மேலே வச்சு அம்பை விடுவாராம். அவர் அம்பை விட்ட உடனே தேரை ஒரு அழுத்தினார்னால் குதிரைகள் வேகமாக ஓடி வந்து கிட்டக்க வந்து தேரை நிறுத்திடுவாராம். அப்போ பீஷ்மர் விட்ட அம்பு தலைக்கு மேலே போயிடும். சரி, அர்ஜுனன் கிட்டக்க வந்துட்டானேன்ட்டு தன்னுடைய அம்பை மறுபடியும் வளைத்து, வில்லை வளைத்து பக்கத்தில் இருக்கிற அர்ஜுனனை தாக்க பார்த்தால் மறுபடியும் கடிவாளத்தை இழுப்பாராம். 500 கஜத்தில் போய் தேர் நின்றுடுமா. இப்படி முன்னும் பின்னும் சென்று இவர்கள் அம்பை சரியாக விட்டார்களோ இல்லையோ, அர்ஜுனன் விட்ட அம்பு பீஷ்மர் மேலே பட வேண்டுமென்றால் தேரை எங்கே நிறுத்தணும்னு தாம் பார்த்து நிறுத்துவாராம். அர்ஜுனனுக்கு சரியா அம்பெல்லாம் விட தெரியாது. பீஷ்மர் இங்கு நின்றால் அம்பு தாண்டி போற மாதிரி விடுவான், இல்லை முன்னாடியே விழும்படி விடுவான். எப்படி தேரை நிறுத்தினால் அவன் விட்ட அம்பு பீஷ்மர் மேலில் படுமோ அப்படி இவன் தேரை நடத்தினான். சித்திர தேர் வலவா என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப இப்படி தேரை ஓட்டி ஓட்டியே தான் ஜெயித்து கொடுத்தான். சித்தாதா விரஜ சதனாங்கனேஷு கிம்தே கோயஷ்டி கிரகண வசான்னு கோபகோஷ்டியாம் என்று கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். தேரை ஓட்டி ஓட்டி பகவானுடைய கை செவந்து போச்சான். சாட்டை பிடிச்சுட்டு இருக்காரோ இல்லையோ, சாட்டை பிடித்த கை செவந்திருந்தது. அதற்கு தெரிவிக்கிறார், ஆலம்பனாத்து ஹயநய சூத்திர தோத்திரையோர்வா. பல காரணங்களை சொன்னார். சிறு குழந்தையாக பிருந்தாவனத்தில் தவழ்ந்து தவழ்ந்து சென்றாயே, அப்போது கை செவந்து விட்டதா? அல்லது கையில் தடியை பிடித்து கொண்டு மாடுகளுக்கு பின்னாலே சென்றாயே, விரஜ சதனாங்கனேஷு கிந்தே கோயஷ்டி கிரகண வசாத் நனு கோபகோஷ்டியாம். கோபகுமாரர்களோடு சேர்ந்து மாடு மேய்ப்பதற்காக கையில் தடியை எடுத்துக்கொண்டு மாடுகளுக்கு பின்னால் ஓடினாயே, அப்போது சிவந்ததா? அல்லது அர்ஜுனனுக்காக போர்ப்பாக ஏற்கும் போது ஆலம்பனாத்து ஹயநய சூத்திர தோத்திரையோகோ. ஹயம், ஹயம் என்றால் குதிரையின் அர்த்தம். அப்ப அந்த குதிரையை முன்னும் பின்னும் இழுப்பதற்காக கையில் கடிவாளத்தை பிடித்து இழுத்தாயே, அதனால் உன்னுடைய கை சிவந்து விட்டதா வரதராஜ பெருமாளே என்று வரதராஜ ஸ்தவத்திலே கூறத்தாழ்வான் தான் கேட்கிறார். இப்படி பகவான் தான் போர்ப்பாகு செய்தான். ஆனால் எப்போதுமே நேர்மையாகத்தான் செய்தார்னு சொல்ல முடியாது. பார்த்த சாரதி தேரோட்டியாக ஆனார், பக்தர்களுக்காக செய்தார். பக்தர்களுக்கு எளியவன் என்று காட்டினாலே போரும். இவர் உபாயமாக இவரை பற்றலாம், இவரை பற்றினால் முக்தி கிடைக்கும்னு காட்டுறதுக்கு பக்தர்களுக்கு எளியவராக இருப்பார். யாரும் சென்று அவரை பற்றலாம்னு காட்டினா போரும். ஆனால் கண்ணன் ஒரு படி மேலே சென்றார். பக்தர்களுக்கு நான் பக்ஷபாதத்தோடே நடப்பேன், எது சரி எது தவறுன்னு பார்க்க மாட்டேன். தவறான வழியில் சென்றாலும் பக்தர்களை ஜெயிக்க வைப்பேன். வெள்ளை புரவி குரங்கு வெல்கொடி தேர்மிசை முன்பு நின்று கள்ளப்படை துணையாகி பாரதம் கை செய்யன்னு தெரிவிக்கிறார். கள்ளப்படை துணை, பகவான் தான் துணையாக இருந்தான். ஒரு படையே சேர்ந்து என்ன துணை செய்ய வேண்டுமோ அதை கண்ணன் ஒருவனாக செய்தான். ஆனால்
படைத்துணை. சரியான வேலையை மட்டும்தான் செய்தார்னு சொல்ல முடியாது. ஒரு ஜெயத்ரதனை கொல்ல வேண்டும் என்றால் தன்னுடைய சுதர்சன ஆழ்வானை கொண்டு சூரியனையே மறைத்து விட்டார். சரி, முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச உடனே திடீர்னு விலக்கி விட்டார். சுதர்சன ஆழ்வானை கொண்டு மறைத்தார் என்றால் எப்படி? சுதர்சன ஆழ்வான் தானே ஒளி மிகுந்தவர். அந்த ஒளி மிகுந்தவரை வைத்து எப்படி சூரியனை மறைக்க முடியும் என்றால், இப்போ இப்படி ஒரு ஒளி வருதுன்னு வச்சுக்கோங்க, இதற்கு எதிர்த்தாப்புல இன்னொரு பெரிய ஒளியை போட்டோம்னால் அந்த சின்ன ஒளி இருட்டாக போய்விடும். இப்போ அமர்ந்து கொண்டிருக்கும் போதே இங்கே ஒரு 10 விளக்குகளை வச்சு மொத்தமாக வெளிச்சம் அடித்தான்னா நீங்கள் உட்கார்ந்து இருக்கதே தெரியாது, மொத்தமாக கருப்பாக தெரியும். அதை போல கண்ணன் என்ன செய்தார்? சூரியனை மறைப்பதற்கெல்லாம் வழி கிடையாது. அப்போ அதற்கு எதிர் திசையிலே சுதர்சன ஆழ்வார பிரகாசமாக வெளிச்சமாக வச்சாராம். வச்ச உடனே சூரியனுடைய இருட்டில்லாமல் போய் அந்த வெளிச்சமே இல்லாமல் போக இருட்டாக உலகம் ஆகிவிட்டது. சரின்னு ஜெயத்ரதன் முன்னாலே வந்தான். சுதர்சன ஆழ்வாரை வாங்கிவிட்டார். ஜெயத்ரதனை அந்த அர்ஜுனன் முடித்து விட்டான். அப்ப அவனை முடிப்பதற்கு குறுக்கு வழி, கள்ளத்துணை. சரியான வழியில் துணை கிடையாது, கள்ளத்துணை. துரோணரை கொல்ல வேண்டுமா? அஸ்வத்தாமா இறந்து விட்டான் என்று சொல்லிவிடு. யானைன்னு சொல்லாத அஸ்வத்தாமா போயிட்டான்னு சொல்லிடு. அவர் தானாகத்தான் ஆயுதங்களை எல்லாம் கீழே புகட்டு விடுவார். பீஷ்மரை கொல்லணுமா? சிகண்டியை கொண்டு வந்து நடுவில் நிறுத்து. அவனை பார்த்த உடனே அவர் யுத்தம் செய்ய மாட்டார். இப்படி எத்தனையோ வேலைகள். ஆழி கொண்டு இரவி மறைத்ததென்ன, பொய் சொல்லியதென்ன, மேலே ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பிரதிஜை செய்திருந்தார் பகவான். தன்னுடைய பிரதிஜையே பொய்யாக்கி விட்டார். கண்ணனுடைய பிரதிஜை துரியோதனன் கேட்டிருந்தான். அவர் துரியோதனனும் கண்ணனிடத்திலே வந்தான், அர்ஜுனனும் வந்தான். 2 பேருக்கும் கொடுத்தார். ஒன்று, நான் உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன், ஆனால் நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன், சண்டையிட மாட்டேன். மற்றொன்று, என்னுடைய நாராயண சேனை பெரிய ஒரு பலமான சேனை உள்ளது, அதை வேண்டுமானால் பெற்றுக்கொள்ளலாம்னு சொன்னார். முதலில் அர்ஜுனனை பிரார்த்திக்க சொன்னார். எனக்கு நீதான் வேண்டும்னு அர்ஜுனன் சொன்னான். துரியோதனனுக்கு ஆனந்தம். முட்டாள், சேனையை பிரார்த்திக்காமல் ஆயுதமே எடுக்காத கண்ணனை பிரார்த்தித்தானேன்னு ஆனந்தம். தான் சேனையை பெற்றுக்கொண்டு சென்றான். அப்ப போர் முழுவதும் தான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று அவனுடைய சபதம். அதே சமயத்தில் பீஷ்மர் ஒரு பிரதிஜை செய்திருந்தார். கண்ணனை கண்டிப்பாக ஆயுதம் எடுக்க வைப்பேன் என்று. போர் தொடங்கியது. அர்ஜுனன் நன்னா வாய் பேசினான். 2 நாள் யுத்தம், 2 நாளைக்கு மேலே இருக்காது, உடனடியாக அனைவரையும் முடித்து விடுவேன், 2வது நாள் நாம் ஜெயித்து விடலாம்னு சொன்னான். ஆச்சு, 6 நாள் ஆச்சு, 7 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, ஒன்றும் முடிப்பதாக தெரியவில்லை. கீதை முழுவதும் கேட்ட போதிலும் இன்னும் பீஷ்மரை உண்மையாக தாக்குவதற்கு அவனுக்கு மனசு வரவில்லை. கண்ணனுக்கு கோபம் வந்தது. நீ இனி சண்டை போட்டு முடிக்கப் போவதில்லை, நானே சண்டையிடுகிறேன் என்று இறங்கினார். சுதர்சன சக்கரத்தை இழுத்து கொண்டார். எடுத்து நேரே பீஷ்மரை நோக்கி ஓடினார். அவர் வரவேற்றார். நீ வந்து உன்னுடைய சக்கராயுதத்தால் என்னை கொன்னால் இதற்கு மேல் என்ன பாக்கியம் இருக்க முடியும்? என்னுடைய அடியவன் பீஷ்மர் கண்ணனுக்கு பக்தர். அப்ப பக்தனுடைய வார்த்தையை மெய்யாக்குவதற்காக தன்னுடைய வார்த்தையே பகவான் பொய்யாக்கி கொண்டார். இதற்கு முன்னால் அவதாரத்திலாவது அவ்வளவு போலல. சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் என்று வேதாந்த தேசிகனுடைய ஸ்லோகம். பாகவதத்திலும் தெரிவிக்கிறார். பிரஹ்லாதன் இந்த தூணுக்குள்ளே பகவான் இருக்கிறார்னு சொல்லிவிட்டார். அவனுடைய சொல் ஒரு நாளும் பொய்த்து போகக்கூடாது. அப்ப நிஜ பிருத்திய பாஷிதம், தன்னுடைய பக்தன் ஒன்று சொன்னால் அது பொய்யாக ஆவதை பகவானாலே ஏற்க முடியாது. அதற்காக அந்த இடத்திலே நரம் கலந்த சிங்கமாக பகவான் தோன்றினார். அதுவாவது தன்னுடைய எந்த பிரதிஜையும் கிடையாது. தன் பிரதிஜையை முறித்து கொண்டு நரசிங்கமாக தோன்றவில்லை. இந்த இடத்தில் நேரே முரண்பட்ட பிரதிஜைகள். ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு கண்ணனுடைய பிரதிஜை, ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு பீஷ்மனுடைய பிரதிஜை. பக்தனுடைய பிரதிஜை தான் முக்கியம். நான் செய்த சபதமானது முக்கியமல்ல என்று ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு செல்ல அர்ஜுனன் வந்து காலிலே விழுந்து இல்லை யுத்தம் செய்கிறேன்னு தான் பிரார்த்தித்தார். பார்மன்னர் மங்க படை தொட்டு வெஞ்சமத்து. பார் மன்னர், இந்த பூமியில் இருந்த தீய அரசர்களெல்லாம் மங்கும்படிக்கு படை தொட்டு. படைனா சுதர்சன ஆழ்வானைத்தான் அநேகமாக சொல்லுவார்கள். வேற படைனா சேனைன்னு நினைக்கக்கூடாது. படை தொட்டு என்றால் சுதர்சன ஆழ்வாரை தொட்டு. வெஞ்சமத்து தேர் மன்னர்க்காய் அன்று நெடும் தேர் காணேடி. பெரிய தேரை மன்னர்களான பாண்டவர்களுக்காக பகவான் ஓட்டினார். தன்னுடைய பிரதிஜை பொய்த்து போனாலும் பரவாயில்லை, ஆசிரிதன் பக்தனுடைய பிரதிஜையை உண்மையாக்க வேண்டும் என்று செய்தார். அப்ப கள்ள படைத்துணை, படைக்கு துணையாக இருந்தான். அனைத்து விதமான துணையாகவும் கண்ணன் இருந்தார். ஆனால் நேர்மையோடும் நடந்தார். பல இடங்களில் முக்கியமான கட்டம், ஜெயத்ரதனை சாயங்காலத்துக்குள்ளே கொல்ல வேண்டும். வேகமாக சென்று கொண்டிருக்கிறான். அர்ஜுனன் ஒவ்வொருத்தரையா தாண்டி போறார். நடுவிலே கண்ணன் தேரை நிறுத்திவிட்டார்.
என்னன்னு அர்ஜுனனுக்கு புரியவில்லை. இவர் இறங்கினார். இறங்கி நன்னா அந்த குதிரைகளுக்கெல்லாம் தடவி விட்டார். அர்ஜுனிடத்திலே குதிரைகளெல்லாம் மிகவும் களைத்திருக்கின்றன, தீர்த்தம் கொடுக்க வேண்டும். அதனால் உன்னுடைய வில்லாலே இந்த இடத்துல ஒரு வாருணாஸ்திரத்தை பிரயோகம் செய். அங்கு உள்ளே பூமியில் இருக்கும் ஜலம் வெளியே வந்தால் அதை இந்த குதிரைகளுக்கு கொடுக்க வேண்டும்னு சொன்னார். அர்ஜுனன் கேட்டான், இப்போதான் சமயமா? சாயங்காலம் 6 மணிக்கு மேலே கொடுக்கூடாதா? இப்போ கொடுத்தால்தான் போகுமானால் நீ செய்த பிரதிஜைக்காக இயற்கையெல்லாம் மீறி நடக்க முடியாது. நீ பைத்தியக்காரத்தனமாக 6 மணிக்குள்ளே கொல்றேன், இல்லாட்டா நான் இறந்து விடுகிறேன்னு சொன்னால் அதற்காக குதிரை இன்னும் 3 மணி நேரம் ஓடுமான்னு அப்படியெல்லாம் செய்ய முடியாது. சொன்னேனே, கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. நீ யுத்தத்தை செய். யார் உன்னை பிரதிஜை செய்ய சொன்னது? யார் சாயங்காலத்துக்குள்ளே கொல்றேன்னு சொல்ல சொன்னது? பயன் உன்னுடைய கையில் இல்லை. நீ செய்ய வேண்டிய யுத்தத்தை சரியாக செய். நான் இப்போது சாரதியாக உள்ளேன். அப்ப சாரதியாக குதிரைக்கு எவ்வப்போது என்ன செய்ய வேண்டியமோ நான் பார்க்க வேண்டும். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மபலே ஸ்பிருஹா. ஆனாலும் எனக்கு எந்த கர்மங்களும் என்னை கட்டுப்படுத்த போவது கிடையாது. கண்ணன் சந்தியாவந்தனம் பண்ணாவிட்டால் அவருக்கு என்ன பாப்பமா வரப்போறது? ஒன்றும் வராது. கண்ணன் மாடு மேய்க்காமல் விட்டார், தேரோட்டாமல் விட்டார், குதிரையை பார்க்காமல் விட்டார்னால் அவருக்கு எந்த பாபமும் வரப்போவது கிடையாது. ஆனாலும் நான் இந்த கர்மத்தை விடாமல் செய்கிறேன். ஏனென்றால் என்னை பார்த்து 4 பேர் கர்மயோகத்தை செய்வார்கள். அது அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதற்காக நான் வர்த்தையேவச்ச கர்மணி, ஒரு நாளும் விடாமல் செய்கிறேன்னு தெரிவித்தார். மன்னர் மருக மைத்துனன்மார்க்கு ஒரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன் என்று தெரிவிக்கிறார். மோழை எழுவித்தவனால் ஜலத்தை உள்ளிருந்து பகவான் வரவைத்தார். மன்னர் மருக, எதிரிகள் எல்லாம் மருகுகிறார்கள். கண்ணன் இப்படி பக்ஷபாத்தத்தோடு நடக்கிறாரே, நாம் ஜெயிப்பதற்கு வழியே கிடையாதான்னு எதிரிகள் தெரிந்து கொண்டார்களாம். ஏன் தெரியும் அளவுக்கு பக்ஷபாதத்தோடு நடந்தாரானால் உலகம் அனைத்தும் அறியும்படிக்கு நேற்றையே தெரிவித்தேன். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாயின்னு ஆண்டாருடைய பாசுரம். ஊற்றமுடையாய் என்றால் பக்தர்களை ரட்சிப்பதற்காக ஒருதலை பட்சமாக கூட நடப்பவர். பெரியாய், அப்படி அவர்களுக்கு உதவி செய்யும் போது அதை அவர்களுடைய நன்மைக்காக செய்தேன்னு சொல்லாமல், செய்ததனால் எனக்கு ஒரு பாக்கியம், அவர்களுக்கு உதவி செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததேன்னு தான் ஆனந்தப்படுவாராம். உலகினில் தோற்றமாய் நின்ன சுடர், அப்படி ஒருவருக்காக பக்ஷபாதத்தோடு நடந்ததை மறைப்பதற்கே தான் முயற்சி செய்யாமல் அனைவரும் அதை அறியும்படிக்கு தான் செய்கிறார். உலகினில் தோற்றமாய் நின்ன சுடர். அதே போல இங்கு துரியோதனனுக்கும் தெரியும் கண்ணன் உதலை பட்சமாக நடக்கிறார் என்று. அப்படி மன்னர் மருக மைத்துனன்மார்க்கு ஒரு தேரின் மேல், மைத்துனன்மார்னா இவருடைய பாண்டவர்கள் எல்லாம் மைத்துனர்கள், அத்த பிள்ளைகள் தானே. அதனால் மைத்துனன்மார்க்கு ஒரு தேரின் மேல், ரொம்ப உயர்ந்த தேர். அர்ஜுனுடைய தேரானது தேவர்களாலே கொடுக்கப்பட்டது. காண்டீவமும் காண்டவ தகனத்தின் போதே அவனுக்கு ஒருவரால் கொடுக்கப்பட்டது. தேவதத்தம் என்கிற அவனுடைய சங்கமும் தேவர்களாலே கொடுக்கப்பட்டது. ததா ஸ்வேதைர் ஹயைர்யுக்தே மகதி ஸ்யந்தனே ஸ்திதௌ மாதவ பாண்டவச்சைவ திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுஹு என்று கீதையிலே தொடக்கத்தில் தெரிவிக்கிறார். மகதி ஸ்யந்தனே, பெரிய தேர், ஹனுமானையே கொடியிலே கொண்ட தேர், 5 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர். இந்த தேர்ல அர்ஜுனன் இருந்தால்தான் பெருமை என்பதல்ல, யார் இந்த தேரில் ஏறினாலும் அவர்கள் அர்ஜுனனா ஆக்கிடுமா, அவ்வளவு பெரிய வீரனாக ஆக்கக்கூடிய தேர். அப்போ ஒரு தேர். இதே போல கண்ணனுக்கும் ஒரு தேர் உண்டு. அது இதையை விட எல்லாம் ரொம்ப பலம் வாய்ந்த தேர். எவ்வளவு பலம்னால் அர்ஜுனுடைய தேராலே இந்த பூமியில்தான் செல்ல முடியும். கண்ணனுடைய தேர் இங்கிருந்து வைகுண்டத்துக்கே செல்லும். இடரெண்ணியே ஒரு நாள் ஒரு பொழுதில் எல்லா உலகங்களும் கழிய படர்புகழ் பார்த்தனும் வைதிகனும் உடனேற திண் தேர் கடவி. பகவானுடைய தேருக்கு திண் தேர்னு தெரிவிக்கிறார். ரொம்ப வலிமை உடைய தேர். ஒரு முறை கண்ணன் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது துவாரகா தேசத்திலே ஒரு பிராமணர், அவருக்கு வரிசையாக குழந்தை பிறக்கிறது. பிறந்தவுடன் குழந்தை காணாமல் போய்விடுகிறது. யார் எடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அவர் கண்ணனிடத்திலே வந்து பிரார்த்தித்தார், நீதான் காத்து கொடுக்க வேண்டும், அடுத்த பிரசவம் ஆப்போறது, நீதான் வந்து குழந்தை காணாமல் போகாமல் காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். சரி வருகிறேன்னு கண்ணன் சொன்னார். அதற்குள் அர்ஜுனன் புகுந்து, இந்த சாதாரண வேலைக்கு நீ செல்லலாமா, நான் சென்று காத்து வருகிறேன், நீ வர வேண்டாம்னு சொல்லிவிட்டான். அர்ஜுனன் சென்றான். அந்த பிரசவ அறை இருக்கே அதை சுற்றி முழுக்க அம்புகளாலே மூடிவிட்டான். காத்து உள்ளே போகணும்னா கூட அர்ஜுனன்கிட்ட கேட்டுட்டு தான் உள்ளே போக முடியுமா, அப்படி அம்புகளாலே மூடி விட்டார். அப்போது பிரசவம் நடந்தது, குழந்தை பிறந்தது. எப்போதும் குழந்தை பிறந்து ஒரு மணி நேரம் கழிச்சு காணாமல் போகும். இப்போ பிறந்த அடுத்த நிமிஷமே காணும்.
அந்த பிராமணர் கண்ணனிடத்தில் மறுபடியும் வந்தார். நீர் ஒழுங்கா வந்து காத்து கொடுக்கணும்னு கேட்டேன், அர்ஜுனனை அனுப்பினீர், இருந்ததும் போச்சு. 1 மணி நேரமாவது குழந்தையை பார்த்துருந்தோம், இப்போ குழந்தையே பார்க்கவில்லை, பிறந்த உடனே காணாமல் போயிற்று, என்ன என்று நீர்தான் முறையிட்டு அவரிடத்திலே முயலிட்டார், நீர்தான் செய்ய வேண்டும் என்று. கண்ணன் பார்த்தார், தேடி தேடி பார்த்தார், எங்கு இருக்குன்னு தெரியல. சரி என்று தன்னுடைய திவ்யமான ரதம் அந்த தேரை எடுத்துக்கொண்டு அந்த பிராமணரையும் ஏற்றிக்கொண்டார், அர்ஜுனனையும் ஏற்றிக்கொண்டார். புறப்பட்டு ஊர் முழுக்க தேடினார், எங்கும் கிடைக்கவில்லை. சரி என்று இடரின்னியே ஒரு நாள் ஒரு பொழுதில் எல்லா உலகங்களும் கழிய, இந்த உலகங்களை எல்லாம் தாண்டி வைகுண்டம் வரைக்கும் அந்த தேர் போச்சான். உடரன்னியே ஒரு நாள் ஒரு பொழுதில் எல்லா உலகங்களும் கழிய படற்புகழ் பார்த்தனும் வைதிகனும் உடன் ஏற திண்தேர் கடவி, அவர்களையும் ஏற்றி வைத்துக்கொண்டு திண்தேர் கடவி சுடருளியாய் நின்ன தன்னுடைய சோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலுடன் கொண்டு கொடுத்தவனை பற்றின்னு தெரிவிக்கிறார். இந்த தேரை ஓட்டிக்கொண்டு வைகுந்தத்தின் வாசல் வரைக்கும் சென்றார். அங்கு இவர்களை நிறுத்தி வைத்துவிட்டு தான் மட்டும் வைகுண்டத்துக்குள்ளே போனாராம். உள்ளே போய் பார்த்தால் மகாலட்சுமி தாயாருடைய மடியிலே அந்த குழந்தைகள் அனைத்தும் விளையாடி கொண்டிருந்தன. முன்னாடி காணாமல் போன குழந்தைகளும் சரி, இந்த புது குழந்தையும் சரி, அனைத்தும் மகாலட்சுமி தாயாருடைய மடியில் விளையாடி கொண்டிருந்தன. எதற்கு தேவி, எதற்கு குழந்தைகளையெல்லாம் கடத்தும் தொழிலை எப்போது ஆரம்பித்தோம், இப்படியெல்லாம் எதுக்கு பண்ணீர்னு கேட்டால், இல்லை, கண்ணனாக பிறந்து ரொம்ப ஆரவாரத்தோடே அனைவரும் உன்னை சேவித்து ஆனந்தமாக இருக்கிறார்கள்னு கேள்விப்பட்டேன். அந்த வேஷத்தோடு ஒரு முறை சேவிக்க வேண்டும் என்ற ஆசை, அதற்காக நாடகமாடினேன் என்று சொல்ல, உம்ம நாடகத்துக்கு நான் தான் கிடைச்சேனா, அவர் ஒருத்தர் வாசல்ல குழந்தையை காணுன்னு கத்தின்னு இருக்கார் என்று சொல்லி சேவித்த சேவையை கொடுத்துவிட்டு உடலோடும் கொண்டு கொடுத்தவனை பற்றி அந்த வைதிகனுடைய பிள்ளைகளெல்லாம் உடலோடு திருப்பி கொடுத்தான் பகவான். அப்ப பகவானுடைய தேர் ஓர் தேர், நன்ன இங்கிருந்து வைகுண்டத்துக்கே போகக்கூடியது. இங்கும் மன்னர் மருக மைத்துனன் மார்க்கு ஒரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன். அப்ப தன்னுடைய கடமையை தான் தவறாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கர்மயோகம் எப்பப்போது குதிரைக்கு பார்க்க வேண்டுமோ பார்த்து தான் தேரோட்டினார். ஆனால் கள்ளப்படைத்துணை சில சமயங்களில் கள்வனாகவும் தான் நடந்து கொண்டு தன்னுடைய பக்தர்களுக்கு தான் எளியவன் மட்டும் அல்ல, அடிபணிந்தவன் மட்டும் அல்ல, அவர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவன், பக்ஷபாதமாக கூட நடப்பேன் என்று பகவான் காட்டிக் கொடுத்தது பார்த்த சாரதியாக. இது எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிய உபதேசத்தையே செய்தார். நான் போரே இடமாட்டேன், இந்த துரியோதனாதிகளை கொன்று கிடைக்கக்கூடிய ராஜ்யம் எனக்கு தேவையில்லை, இதைவிட நான் பிச்சை எடுத்தே வாழ்ந்து கொள்ளுகிறேன், இவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். அதை அர்ஜுனன் தெரிவித்தது, ஒருவர் ராஜ்யத்தில் இருக்கிறார் என்றால் எப்போது சந்தோஷப்படுவார்? கூட 4 பேர் தாய்மார்கள், நண்பர்கள், அண்ணன் தம்பிகள் எல்லாரும் இருந்தால்தானே சந்தோஷமாக இருக்கும். அவர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டு அவர்களுடைய இரத்தத்தில் தோய்ந்த ஒரு ராஜ்யத்தை நாங்கள் பெற்று என்ன செய்ய போகிறோம்? ஏஷாமர்த்தே காங்கிதம்னா ராஜ்யம் போகா சுகானிச்ச தைமா அவஸ்திதா யுத்தே பிராணான் தியக்த்வா தனானிச்ச. யாருக்காக நாங்கள் ராஜ்யம் வேணும்னு ஆசைப்பட்டோமோ அவர்களே எங்களை எதிர்த்து இருக்கும்போது எங்களுக்கு இந்த போரில் எண்ணமில்லை, யுத்தம் செய்ய மனமில்லைன்னு அர்ஜுனன் சொல்ல, அவன் மனதை மாற்றுவதற்காக 18 அத்தியாயங்கள் கீதா சாஸ்திரத்தையே வெளியிட்டான் பார்த்த சாரதியாக. அது என்ன சரித்திரம், என்ன கீதையினுடைய கருத்து என்ன, அர்ஜுனனுக்கு என்ன சந்தேகம் ஏற்பட்டது, அதற்கு பகவான் என்ன பதிலுரைத்தார், 18 அத்தியாயங்களுடைய சுருக்கம் என்ன என்பதை நாளைய தினம் அனுபவிக்கலாம். தற்போது நினைவில் கொள்ள வேண்டியது அந்த சாரத்திய வேஷம். கையும் உழவுகோலும் பிடித்த சிறுவாய்க்கயிறும் சேனா தூளி தூசரித்தமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாட்டிய திருவடிகளுமான சாரத்திய வேஷம். தன்னையே தாழ விட்டுக்கொண்டு எளியவனாக தன்னை கொடுத்து மாமேகம் சரணம் பிரஜ, இப்படிப்பட்டவனான எளியவனான என்னை அர்ஜுனா சரணமாக பற்றுவாய் என்று சொன்னான். அடுத்த வரி அகம், எவ்வளவு பெருமை, அத்தனை பெருமைகளையும் உடைய நான் உன் பாபங்களை போக்குகிறேன்னு சொன்னார். என்ன பெருமை என்பதை கீதா சாஸ்திரத்தை கொண்டு பார்க்கலாம். கீதையில பகவான் எளிமையை காட்டவில்லை, முழுவதுமாக தன்னுடைய பரத்வத்தை காட்டினான். ஆனால் சொல்லக்கூடிய வேஷம் எப்படி இருந்தது? சாரதியாக, தூதுவனாக, கண்ணனாக, அடே அங்கன்னு அர்ஜுனன் அழைக்கும்படிக்கு எளியவனாக இருந்தான். ஆனால் சொன்னதெல்லாம் நான் தான் உலகத்தையே படைத்து நியமிக்கிறேன் என்று. அப்ப பரத்வம் சௌலபியம் இரண்டையும் உடையவனாக கண்ணனாக அவதரித்தவன். அவனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம்.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।